இன்றைக்கி நம்ம காராச்சேவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குயிக்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதை ட்ரை பண்ணலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் தேவைப்படும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 2 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். அது கூட நம்ம 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 3 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். இந்த அச்சு தான் நம்ம வந்து காராச்சேவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ டீப் ஃப்ரைக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் வந்து நம்ம கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுட்டு இப்படி கையை வச்சு நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த காராச்சேவு சைஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். நீங்கள்லாம் மொத்தமாக நீங்கள் வந்து ஒரே சுற்றி கூட அதுக்கப்புறம் உடச்சினாலும் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது வேகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு டார்க் கலர் வரட்டும். டார்க் கலராக சேஞ்ச் ஆனோடனே நமக்கு சுவையான காராச்சேவு ரெடி ஆயிரும். இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதுமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.